நான் என்ன சொல்றேன், இந்த கூட்டம் கொடி எடுத்துட்டு வருதா, இல்ல விஜய் பேச்ச கேக்குதா, கேட்கலையா அதெல்லாம் கிடையாது. ஒரு பெரும் கூட்டத்தை கொண்டு வந்து நிரப்புறாங்க. ஓகே, உங்க பார்வையே வச்சுக்கிறேன். நீங்க சொல்றது பெரும் கூட்டம் வருது. அது ஓட்டு கிடையாது, வெறும் கூட்டம் அது அவ்வளவுதான். ஆமா சார், நீங்க தானே சார் சொல்றீங்க. இல்ல 10 பேர்ல ஒரு 5 பேர் கூட அப்படியே ஓட்டு கூட இருக்கட்டும் சார். போடுறாங்களா? நீங்க சொல்ற மாதிரி எம்ஜிஆர், விஜயகாந்த் அரசியல் பண்றாம இருந்தா, அவர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சங்கோச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சார். அவரு சக ஆண் தானே சார். வந்து கட்டி பிடிக்கிற தொண்டை என்ன ஆயிட போகுது? வந்து கட்டி பிடிக்கட்டுமே சார். நீங்க சொல்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண சும்மா வந்து முடியாது. பேசுறேன். அத கண்ட்ரோல் பண்ணி சும்மா இந்த கதையை அழுதுட்டு இருக்கீங்க நீங்க. புது பொண்ணா இருக்கிற வரைக்கும் தான் எழுந்து வெளியில ஓடி வந்து பாப்பாங்க அந்த ஊர்ல. கல்யாணம் பண்ணிட்டு போனீங்கன்னா புது பொண்ணா இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 4 முறை பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டுக்கு அனுப்புங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. புது பொண்ணு அப்படி எட்டி எட்டி பார்ப்பாங்க. அப்படிதான் நீங்க இன்னும் நடிகராவே இருக்கிற நீங்க. மக்கள் தலைவனா மாறுங்க. வந்து அவன் கட்டி பிடிக்கிறான். அந்த ஓட்டு ஸ்ட்ராங்கா, கையாட்டுறது ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. இதுல வேற நோட்டா ரூட்டா அப்படின்றீங்க. ஏன் தொண்டம் தொட்டா தீட்டா? நடிகர்கள் வந்து முத்தம் கொடுத்தா அது டேஸ்டா? நாங்களும் பேசுவோம். டிஆர் படம் எத்தனை படம் பார்த்துருக்கோம் நாங்க. சும்மா சும்மா ஏமாத்தாதீங்க. நீங்களும் உண்மையை பேசுங்க. இது வந்து முழுக்க எனக்கும் பாரபட்சம் நான் சொல்றேன். எனக்கு விஜய் மேல தனிப்பட்ட கோவம் இல்லை. ஒரே ஒரு கோவம் இருக்குன்னா குடும்பத்தோட இல்லைன்றது ஒரு கோவம் இருக்காது. அது கடைசி வரைக்கும் இருக்கும், சேர்ற வரைக்கும். அது வேற, அது வந்து தனி. அது ஆனா அரசியல் ரீதியா நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், வந்து விஜய் எல்லாரும் ஏமாத்துறாங்க. சினிமாவிலேயும் மார்க்கெட் இழந்து இங்க அரசியல் இருந்து நடு ரோட்ல நிப்பாரு. நீங்க ஒன்னா பாருங்க. முதலமைச்சர் சான்ஸே இல்லை, கனவுல கூட நினைக்காதீங்க.